Hi guys, welcome back to my channel English class. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா a casuarina tree இந்த poem தான் பார்க்க போகிறோம். இந்த poemனுடைய author யாருன்னா Torridart. Okay, about the author first பார்க்கலாம். About the author, Torridart 1856 to 1877 was a Bengali poet from the Indian subcontinent. ஸோ இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பெங்காலி போயட் இவங்க. ஸோ இந்தியா தான் அவங்களோட நேட்டிவ் பிளேஸ். அங்கேருந்து பெங்கால் வராங்க, அங்கே நிறைய போயம்ஸ் எழுதுகிறாங்க, அப்புறம் நல்ல ஒரு ஃபேமஸ் போயிட் ஆகுறாங்க. ஹூ ரோட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச், ரெண்டு லாங்குவேஜில் அவங்க வந்து போயம்ஸ் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரெஞ்ச். ஷி வாஸ் த தேர்ட் டாட்டர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலியிலே வந்து இவங்க தேர்ட் டாட்டர். த டெட் ஃபேமிலி வாஸ் அ ஃபேமிலி ஆஃப் டிஸ்டிங்விஷ்ட் இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் போயட்ஸ். ஸோ இவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான அவங்க போயட்ஸ். அவங்க நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும். ஷி ஆல்சோ ஹேட் த அட்வான்டேஜ் ஆஃப் பீயிங் தாட் பை எக்ஸலண்ட் இங்கிலீஷ் டியூட்டர். ஸோ நல்ல ஒரு இங்கிலீஷ் டியூட்டர் மூலயமா இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் தாட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது அட் ஹோம், வீட்டில் இருந்தபடியே. அண்ட் லேட்டர் ஆன் ஆஃப்டர் லாங் ஸ்டே இன் யூரோப் அண்ட் இங்கிலாந்து, இவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லேயும் இங்கிலாண்ட்லேயும் ஸ்டே ஆகுறாங்க. டூரு வித் ஆல் ஹர் எக்ஸ்போஷர் டு அண்ட் இன்வால்மெண்ட் இன் வெஸ்டர்ன் லைஃப் அண்ட் கல்ச்சர். டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்வால்மெண்ட்டு எல்லாமே எதில் இருந்துச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் லைஃப் அண்ட் கல்ச்சர். லவ் த லேண்ட் ஆஃப் அ பர்த், அவங்களுடைய பிறந்த அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா பர்த் பிளேஸை வந்து அவங்க ரொம்ப விரும்பினாங்க. அண்ட் ரிமைண்ட் த்ரோலி இந்தியன் இஸ் ஹர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. இந்தியா தான் அவங்களுடைய அறிவு பூர்வமாகவும் அதே மாதிரி சென்சிபிலிட்டி உணர்வு பூர்வம் ரெண்டுமே வந்து இவங்களுக்கு இந்தியாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிசைட்ஸ் ஹர் வெல் நோன் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ், டூரிடேட்டோடைய ஒரு நல்ல ஒரு வெல் நோன் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்ஷியன் பேலட்ஸ் and Legends of Hindustan in 1882. She has to her credit a volume of poems in French titled Chief Glint and in French Fields 1875. ஸோ என்னதான் வந்து டோரிடட் வந்து இங்கிலீஷில் நிறைய போயம்ஸ் எழுதினாலும் இவங்களுக்கு அதிக கிரெடிட் வந்து எந்த லாங்குவேஜில் கிடச்சிச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சில் தான். அவர் casuarina tree the most well known of the Torres poem. Torres poemல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெல் நோன் போயம்னு பார்த்தோன்னா அது இந்த casuarina tree was included in her miscellaneous poems. ஸோ அவங்களுடைய போயம்ஸில் இந்த ஒரு போயம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அபவுட் தி ஆத்தர் பார்த்தோம். இப்போ நம்ம போயம் லைன்ஸ் பார்க்கலாம். Our casuarina tree, like a huge python winding round and round, the rugged trunk indent deep with scars. ஒரு பைத்தான் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அது மாதிரி இந்த casuarina ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டு இருக்குது. இந்த ரக்டு ட்ரங்க் இண்டன் டீப் வித் ஸ்கேர்ஸ், அந்த முரட்டுத்தனமான அந்த தண்டு எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல உள்நோக்கி தள்ளப்பட்டு அப்படியே நல்ல ஒரு ஸ்கேர்ஸ் அப்படியே அந்த கீரல் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்க்ராச்சஸ் மாதிரி அந்த மரம் வந்து இருக்குது. அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாரை தொடுற மாதிரி இந்த casuarina ட்ரீ வளருது. கிளிப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்டு. அந்த கிளிப்பர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பர் அப்படின்றது அந்த படர்ந்து இருக்குது, ஓகேங்களா. இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்டு. ஸோ அது அப்படியே வந்து அந்த பவுண்டு அப்படின்றது அந்த எல்லை ஃபுல்லாக அந்த பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக அதை தழுவி அப்படியே வளருது. நோ அதர் ட்ரீ குட் லிவ், அதை சுற்றி எந்த ஒரு ட்ரீயாலுமே வந்து சர்வே பண்ண முடியாது, வாழ முடியாது. ஸோ அந்த மாதிரி அது வந்து வளருது. பட் கலண்ட்லி, ஆனால் ரொம்பவும் வந்து போல்டாக இருக்குது அந்த ட்ரீ. அந்த ஜெயிண்ட் வியாஸ் ஸ்கார்ஃப், ரொம்ப போல்டாக இந்த ட்ரீ இந்த casuarina ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்ஃப் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் அங்கங்கே. ஸ்கார்ஃப்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் வரும் இல்லையா, அந்த மரம் இருக்குன்னா அதோட கிளைகள் வரும். ஸோ அந்த அங்கே ஒரு இடம் இருக்கும், அந்த ஒரு அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பக்கத்தை தான் அவங்க ஸ்கார்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த casuarina ட்ரீ இருக்குது. அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங். ஸோ அந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ரெட் கலரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து தொங்கிட்டுருக்குது. இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ், கிரிம்சன் அப்படின்றது ஒரு பிரைட் ரெட் கலர் இங்கே மீன் பண்ணுறாங்க. கிளஸ்டர்ஸ் அப்படின்றது கொத்து கொத்தா. ஆல் த பவுஸ் அமாங்க, எல்லா கிளைகளிலையும். ஓகே, வேர் ஆன் ஆல் டே ஆர் கேதர்ட் பேர்ட் அண்ட் பீஸ். அந்த casuarina ட்ரீயை எப்பயுமே பார்த்தோன்னா அந்த பேர்ட்ஸு பறவைகளும் பீஸ் அப்படின்ற அந்த பீஸ்ன்னு சொல்லி சவுண்ட் பண்ணும். அது இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கேதர்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அந்த casuarina ட்ரீயை ஃபுல்லாக. அண்ட் ஆஃப்டர் நைட் த கார்டன் ஓவர் ஃப்ளோஸ்.
with one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. ஸோ அந்த நைட் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த பறவைங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்வீட் வாய்ஸை வச்சுட்டு பாடுமா. ஸோ அதை வந்து அப்படியே பாடுறத அந்த மரத்தில் உட்காந்துட்டு பாடுது. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்து மென் அப்படின்றது வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே அதை அந்த ஸ்வீட் வாய்ஸில் வர அந்த சாங்ஸை கேட்டுட்டு அவங்க அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த ஸ்வீட்டான அந்த வாய்ஸ்லேருந்து வர அந்த சாங்ஸை கேட்டுக்கிட்டு அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க. ரிப்போஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்லீப் அப்படின்னு நம்ம மீனிங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்லீப் அப்படின்றது வந்து தூங்கிட்டு இருக்கிறது, ஓகே. ஸோ தூங்கிட்டு அந்த ஓய்வு எடுத்துக்கிட்டே அந்த பேர்ட் பாடுறதை அவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. When first my casement is wide open thrown, I drawn my eyes delight on its rest. நான் காலையில் தூங்கி ஏந்திரிச்ச உடனே நான் என்னுடைய கேஸ்மெண்ட், என்னுடைய ஜன்னலை நான் ஓப்பன் பண்ணாலே அந்த விடியல் பொழுது இருக்குது இல்லையா, ஸோ அந்த அழகை தான் நான் என்னுடைய கண்ணு வந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த ஒரு அழகை தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர் ஆன் இட் கிறிஸ்ட் a grey baboon sits statue like alone. ஒரு சில டைம்ஸு அதே சமயம் அதிகமாக இந்த வின்டர் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே பேபூன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி தனியாக அங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுதுன்னா வாட்சிங் த சன்ரைஸ், அந்த சன்ரைஸை பார்த்துட்ருக்குது. வைல் ஆன் lower boughs is punny offspring sleep about and play. ஸோ அது பார்த்துட்ருக்குது. அதனுடைய புன்னி அப்படின்றது ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், அதனுடைய சைல்டு, அந்த பேபூனுடைய சைல்டு வந்து விளையாண்டுட்ருக்குது. அண்ட் ஃபேர் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே. அந்த கோகிலாஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பேர்டு. அது என்ன பண்ணுதுன்னா ஹெயில் த டே, அந்த ஒரு நாளினுடைய ஒவ்வொரு நல்லது, இந்த நாள் இப்படி இருக்கும் சொல்லிட்டு அந்த ஹோல் டேவையும் அது வாழ்த்திட்டுருக்குது, பிளெஸ் பண்ணுது கோகிலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டு தேர் பாஸ்டர்ஸ் விண்ட் அவர் ஸ்லீப்பி கவுஸ். ஸோ பாஸ்டர்ஸ் அப்படின்றது இந்த க்ரீன், அந்த பசுமையான நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப்பி கவுஸ் வந்து அப்படியே படுத்துட்டு அப்படியே இருக்குது. அண்ட் இந்த ஷேடோ ஆன் த ப்ராட் டேங்க் கேஸ்ட் by that hot tree so beautiful and vast, the water lily spring like snow enmassed. ஸோ அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, கேசரனா ட்ரீ, அதனுடைய ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு டேங்க், அந்த கூலம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து படுது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த வாட்டர் ரிலீஸ் வந்து நல்லா மலருது, ஓகேங்களா. அது அப்படி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் ஒரு அந்த ஃப்ளவர்ஸ் மேலே ஒரு ஸ்னோ, அதாவது அந்த பனியில் அப்படியே தூவி விட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு அது பியூட்டிஃபுல்லாக அந்த பிக்சர்ஸ் இருக்குது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் ஸ்டான்ஸா, பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெக்னிஃபிகன்ஸ் டியூர் இட்ஸ் அ கேசர்னர் டு மை சவுல். அதுகிட்ட இருக்கிற இந்த விஷயங்கள், இந்த மெக்னிஃபிகன்ஸ்னால் எனக்கு வந்து கேசர்னர் ட்ரீயை பிடிக்கல. அது வந்து என்னுடைய சவுல், என்னுடைய ஆன்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அது என்னுடைய ஆன்மாவுக்கு நெருங்கி இருக்குது. டியர் கேசர்னா என்னுடைய ஆன்மாவுக்கு நெருங்கி இருக்கு. beneath it we have played through years may roll, oh sweet companions loud with love intense, for your shakes shall the tree be ever dears. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேசர்ன ட்ரீ கீழே நானும் என்னுடைய பிரதர் சிஸ்டரும் நாங்கள் விளையாண்டுருக்கோம். அந்த காலங்கள் வேணால் ரோல் ஆகலாம், இயர்ஸ் மே ரோல், ஆனால் நாங்கள்லாம் ஒரு ஸ்வீட் கம்பேனியன்ஸாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சுட்டு ரொம்ப ஒரு ஜாலியாக நாங்கள் விளையாண்டோம். அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்காக ஃபார் யூ கம்பேனியன்ஸ், உங்களுக்காக வேணால் எனக்கு அந்த கேசர்ன ட்ரீ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? டோரடட் சொல்கிறாங்க. Blent with your images, it shall arise in memory till the hot tears blind my eyes. What is the drug-like murmur that I hear, like the sea breaking on a shingle beach? It is a tree's lament, or it is speech that haply to the unknown land may reach. உங்களுடைய நினைவுகள் தான் எனக்கு எப்பயுமே இருக்குது. உங்களுடைய இமேஜஸ் தான் என்னோடய கம்பேனியன்ஸ், என் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்களும் நானும் நம்மளாம் விளையாண்ட அந்த ஒரு இமேஜஸ் தான் எனக்கு அப்பப்போ என்னுடைய மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா அரைஸ் ஆகுது. அதுதான் வந்துகிட்டே இருக்குது. அப்போல்லாம் என்னுடைய கண்ணீர் வந்து என்னையே அறியாமல் என் கண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்துடுது.
ஏன்னா அவ்வளோ நீங்கள் என்னுடைய மெமரி ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து நிறைஞ்சிருக்கீங்க. ஆனால் யார் அந்த முருமல் சத்தம் கேட்குது, அதாவது புலம்பல் சத்தம் எங்கேருந்து கேட்குது? ஒரு ஒரு வேவ், அந்த அலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக் மேலே பட்டால் என்னோடய சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்குதே. ஒரு வேளை கேசர்ன ட்ரீ தான் புலம்புதோ? ஸோ நான் இங்கே புலம்புற மாதிரி அதுவும் புலம்புதோ? ஆனால் இந்த புலம்பல் எந்த ஒரு லேண்ட்வெல்லும் போய் ரீச் ஆகுன்றது தெரியல. அன்னோன் லேண்ட் மே ரீச், அது எந்த இடம் வரணும் இந்த புலம்பல் போகுன்றது தெரியல அப்படின்னு தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டான்ஸா பார்க்கலாம். unknown yet well known to the eye of faith, I have heard that veil far far away in distant lands by many a sheltered bay, when slumbered in his cave the water wraith. unknown எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து உண்மை, அதாவது உண்மையோட கண்ணுக்கு இது கண்டிப்பாக வெல் நோன், கண்டிப்பாக உண்மையோட கண்ணுக்கு தெரியும். நான் வந்து வெகு தூரம் கடந்து, அதாவது பார்த்திங்கன்னா அந்த கேசர்ன ட்ரீ எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கேன். ஸோ வெகு தூரம், வெல் ஃபேர் அண்ட் ஃபேர் அவே எனக்கு வந்து அந்த புலம்பல் சத்தம் கேட்குது. இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ், வெவ்வேறு இடத்துலேருந்து வந்து எனக்கு இந்த புலம்பல் சத்தம் கேட்குது. when slumbered in his cave the water writhed and the waves gently kissed the classic shore of France or Italy, beneath the moon when earth lay tranced in the dreamless one. அந்த நீர் சீற்றம், அந்த வாட்டர் ரைத் வந்து பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே தூங்கிட்டுருக்குது. ஆனால் அந்த அலைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜென்டிலாக வந்து ஃப்ரான்ஸ் இட்டாலியோடைய அந்த கிளாசிக் ஷோரை வந்து தொட்டுட்டு போகுது. அந்த நீர் சீற்றத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. வாட்டர் ரைத் அப்படின்னா நீர் சீற்றம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்து இந்த கிளாசிக் ஷோர் ஆஃப் ஃப்ரான்ஸும் இட்டாலியும் தொட்டுட்டு போகுது, கிஸ் பண்ணிட்டு போகுது, வந்து தொட்டு கிஸ் பண்ணிட்டு போகுது. எங்கன்னா beneath the moon, அந்த நிலாக்கு கீழே. when earth lay tranced in a dreamless one, இந்த earth அப்படின்றது அந்த உலக மக்கள் எல்லாம் அமைதியாக இந்த தூங்கிட்டு இருக்க இந்த நைட் டைமில் இந்த ட்ரீம்லெஸ் one, ஒரு கனவில்லாத அந்த மயக்கம். and every time the music rose before mine inner version rose a form sublime, they form, O tree, as in my happy prime, I saw thee in my own loud native climb. இந்த ஏர்த்தில் இருக்கவங்க எல்லாம் தூங்கிட்டுருக்க அந்த டைமில் இப்போ எனக்கு அந்த மியூசிக், எனக்கு அது கேட்குறப்போ என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நான் என்னுடைய ஐஸை நான் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா அந்த கம்பீரமான அந்த கேசர்ன ட்ரீ கிட்ட நாங்கள் விளையாண்டுட்டு இருந்த அந்த ஒரு மூமெண்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. இன் மை ஓன் லவுடு நேட்டிவ் கிளைம்பு, நான் என்னுடைய சொந்த அந்த இடத்துல வந்து நான் என்னுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர் கூட நான் விளையாண்டுட்டு இருந்த அந்த நாட்கள் தான் எனக்கு வந்து ஞாபகம் வருதுன்னு தான் சிஸ்டரையும் தன்னுடைய பிரதரையும் இழந்ததுனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவங்களுக்கு ஞாபகம் வச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. டோரிடட் அதை பற்றி தான் இந்த ஃபோர்த்து ஸ்டான்ஸால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த்து ஸ்டான்ஸாக பார்க்கலாம். therefore I fain would consecrate LA unto thy honor, tree beloved of those. ஸோ அதனால் ஆனால் நான் வந்து அந்த கேசர்ன ட்ரீயை ஒரு புனிதமாக்குவேன், ஒரு புனிதமான ஒரு இதை நான் வந்து கேசர்ன ட்ரீயை செய்வேன். அன்டு தி ஹானர், எனக்கு அந்த கேசர்ன ட்ரீ என்னுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருக்குது. அட் த சேம் டைம் நான் அதுக்கு ஒரு மரியாதை, ஹானருமே நான் கொடுப்பேன். ட்ரீ பிலவுட் ஆஃப் தோஸ், யாருக்கு என்னுடைய சிஸ்டருக்கும் பிரதருக்கும் ரொம்ப அவங்களுடைய பிலவுடு தான் அந்த கேசர்ன ட்ரீ. ஹூ நவ் வாஸ் blessed sleep for air repose. இப்போ அவங்க இல்லை, டியரர் தேன் லைஃப் டு மீ, அவங்க என்னுடைய லைஃப்பை விட அவங்க டியரர். அல்லாஸ் வேர் தே, இப்போ அவங்க இல்லை, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? மேஸ் டு பி நம்பர்ட் வென் மை டேஸ் ஆர் டன், நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய டேஸ், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் டே வர்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று செய்வேன். வித் டெத்லெஸ் ட்ரீஸ் லைக் தோஸ் இன் பரோடெல்.
பரோடியில் இடத்துல இருக்கிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு ட்ரீஸ் மாதிரி நான் வந்து கேசுரினா ட்ரீயையும் ஒரு டெத்லெஸ் ட்ரீயாக நான் கண்டிப்பாக ஆக்குவேன். என்னுடைய அந்த லாஸ்ட் டேஸ் நான் வர்றதுக்குள்ளே நான் வந்து இந்த இந்த ஏர்த்தில் விட்டு நான் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். அண்டர் whose awful branches lingered pale, fear, trembling, hope and death the skeleton. அதாவது அந்த மோசமான அந்த பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப நீடித்து ரொம்ப பெருசாக நீடித்து ஒரு பேல் ஒரு வெளுத்து போன மாதிரி இருக்குது. அதை எதனால அதெல்லாம் ஃபியர், ட்ரம்பிளிங், ஹோப், டெத் த skeleton அண்ட் டைம் த ஷேடோ, அதாவது அந்த டைம் அப்படின்ற மணி அப்படின்ற அந்த ஒரு நிழல், அண்ட் தோ வீக் த வேர்ஸ். ஸோ இந்த போயம் வந்து உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம். தே வுட் தை பியூட்டி ஃபெயின் ஃபெயின் ரிஹர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஹர்சல் மாதிரி. மே லவ் டிஃபன் தி ஃப்ரம் அப்ளிவிஷன் கர்ஸ். நான் கண்டிப்பாக இந்த கேசுரினா ட்ரீயை அந்த சாபம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்ஸ் அதுலேருந்து நான் கண்டிப்பாக வந்து மீட்பேன். என்னுடைய அன்பு வந்து என்னுடைய அன்பு வந்து கண்டிப்பாக அந்த கேசுரினா ட்ரீயை வந்து அந்த சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாப மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக மீட்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆத்தர் டோரடட் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த போயம். ஸோ இந்த போயமில் என்ன சொல்லி வராங்க, ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஷார்ட்டாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஆத்தர் டோரடட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தன்னுடைய பிரதர் சிஸ்டர் கூட சின்ன வயசில் வந்து டோரடட் வந்து ஒரு சிஸ்டர் பிரதர்னாலே எல்லாம் விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ எப்பயுமே அந்த சைல்ட்ஹுட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாடுறது தான் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப டோரடட்டும் அந்த மரத்துக்கு கீழே, அதாவது அந்த கேசுரினா ட்ரீ இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து விளையாடிட்டுருக்காங்க. இந்தியாவில் தான் இந்த கேசுரினா ட்ரீ இருக்குது. ஆனால் இப்போ வந்து டோரடட் வந்து வேறொரு இடத்துக்கு போயிடுறாங்க, ஃப்ரெஞ்ச் இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி அவங்க அங்கே போயிட்டப்போ அவங்க யோசிக்கிறாங்க, அவங்களுடைய பிரதரும் சிஸ்டரும் இறந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க தன்னுடைய பிரதர் அப்புறம் சிஸ்டர் இவங்க 2 பேர் கூட சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க விளையாண்டுட்டு இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த டேஸ்லாம் இவங்க ஃபீல் பண்ணி ரொம்பவே எமோஷன் ஆகுறாங்க. அண்ட் தென் அந்த கேசுரினா ட்ரீ அவங்களுக்கு எப்படி ஒரு அவங்களுடைய சவுல் அதுக்கு எப்படி நெருங்குச்சு, அவங்களுடைய சவுல்னால் அந்த ஆன்மாவுக்கு நெருங்கி இருக்கிற ஒன்றா டோரடட் வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த போயம் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மீன்ஸ் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னுடைய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான். ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் as நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். கீப் சப்போர்ட்டிங்.